சகோதரர்களே பெரியார்களே, தாருல் உலூம்கள் ஏராளம். ஆரம்ப காலத்தில் உள்ள தாருல் உலூம்களுடைய சரித்திரங்களை பார்த்தா அங்க வெளியாகக்கூடிய ஒவ்வொரு ஆலிமும் இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களையே தங்கள் குடும்பங்களையே அர்ப்பணித்தவர்களா இருக்கிறார். ஆலிம் மட்டுமில்ல, அவர் மனைவி மௌலானா காசிம் நானோத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இல்முடைய ஆக பெரிய தேவ்பந்த் மதரசாவுடைய ஆரம்ப மனிதர். அல்லாஹ் தஆலா இவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைக்கிறார். என்ன பெரிய ஆலிம் மௌலானா காசிம் நானோத்வி. அதனாலதான் தேவ்பந்த்ல ஃபாரிக் ஆகக்கூடிய உலமாக்களை காசிமின்னு சொல்லுவாங்க. எப்படி எங்கட ஹாஷிமின்னு சொல்றாங்க. நீ மக்களுக்கு காசிமின்னு சொல்றத நிஸ்பத் தொடர்பு யாரு, இவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியாது. மௌலானா காசிம் நானோத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆலிம். அவங்களுடைய இல்மை கொண்டு மாணவர்கள் மட்டும் பயனடைய இல்ல, பூரா இந்தியாவுடைய கண்டத்தில் உள்ள முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு ஆங்கிலேய அரசாங்கமே பயந்தது. ஒரு ஆலிம் அவங்க பெரிய பெரிய கண்ணெல்லாம் வச்சு சுடுறதுக்கு பழக இல்ல, அவங்களுடைய ஈமான் நுபுவத்துடைய இல்மு இருந்தது, அதன்படி அமல் இருந்தது. அவங்களுடைய வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்தை கவரக்கூடியதா இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு ஆலிம் நிக்காவுடைய வயசு வந்துருச்சு. மௌலானா காசிம் நானோத்வி ரஹ்மத்துல்லாஹி தேவ்பந்துடைய ஸ்தாபகர். எங்க மதரசா ஆரம்பிச்சாங்க? பெரிய பில்டிங் கட்டி எங்களை மாதிரி பெரிய பள்ளிவாசல்ல ஆரம்பிக்கல, ஒரு மாதள மரம் கீழே, சாதாரண மாதளம் பழம் மரத்துக்கு கீழே தான் ஆரம்பிச்சாங்க. அந்த இடம் இப்பவும் இருக்கு யூபியில, தேவ்பந்த் மதரசாக்கு பக்கத்துல பரக்கத்தான இடம். மதரசா அதுல ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, மதரசா நடத்தணும்னு சொன்னா பெரிய பெரிய பில்டிங் பெரிய பெரிய கமிட்டி இருக்கணும்னு இல்ல. மதரசாக்கு அடிப்படை இஹ்லாஸ், அல்லாஹ் மீது தவக்குல். இப்ப அது மரத்தடியில ஆரம்பிச்சாலும் அது தாருல் உலூம் செழிப்பா வரும். பெரிய பில்டிங் எல்லாம் போட்டு அல்லாஹ்வுடைய தவக்குல் இல்ல ஆரம்பிச்சா, சில மதரசாக்கள் அப்படி ஆரம்பிச்சு பில்டிங் மட்டும்தான் இருக்கு, ஆளும் இல்லை. இப்ப ஜின்னாத்துகள் இருக்குது. அந்த பில்டிங்க்கு யார் போய் ஆரம்பிச்சாலும் ராவைக்கு பிள்ளைகள் தூங்க இயலாது. ஆனா மதரசா பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பணம் கொடுத்து கட்டினது. ஆனா இந்த தாருல் உலூம் தேவ்பந்த் எங்கட இப்ப வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியார்கள் இந்தியாவுல, பாகிஸ்தான், உலகத்துல எங்கெங்கெல்லாம் மதாரிச தீனியாக்கள் நடக்குதோ, அது ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், யூரோப்பாவில், ஏசியாவில், ஆப்பிரிக்காவில், இந்த சில்சிலாவில் அடித்தளம் தாருல் உலூம் தேவ்பந்தா இருக்கு. மக்களுக்கு ஸ்ரீலங்கால உள்ளவங்களுக்கு அதிகமானவங்களுக்கு தெரியாது, பாமர மக்களுக்கு. உலமாக்களும் அங்க போயிருந்தவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய இல்முடைய, இப்ப போனாலும் இல்முடைய வாசம் அங்க வரும். இவ்வளவு முன்னேற்றமான காலத்துல, அது பெரிய பெரிய முன்னேற்ற நாடுகள்ல போனாலும் அங்க போனா இல்ம் படிக்கணும்னு ஒரு ஆசை வரும். அந்த சூழல் அப்படியான மக்கள் வாழ்ந்து மௌத்தாகி அடங்கி இருக்கிறாங்க. அந்த கபிரிஸ்தான்களுக்கு போனாலும் கூட அங்க ஒரு நிம்மதி. ஏன்னா அவர்களுடைய தியாகம். மௌலானா காசிம் நானோத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆலிம். அவருக்கு பொன் கொடுக்கறதுக்கு தயாரானால் அவர் பெரிய சௌத்ரி. ஒரு ஊருக்குள்ள எத்தனையோ ஏக்கர், பெரிய பணக்காரர். மகளும் ரொம்ப அழகானவர். அவர் நல்ல தீன்தாரா இருந்தார், பணம் இருந்தது. அதனால அவர் விரும்பினார் தன்னுடைய மகளை ஒரு நல்ல ஆலிமுக்கு கட்டி கொடுக்க. மௌலானாவை பார்த்தா அவங்களுக்கு ஆசை, சின்ன வயசு, நல்ல அறிவுத்தரம். அவங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தாங்க. என்னுடைய உஸ்தாத் சொல்ல நான் கேட்டிருக்கேன் இந்த சம்பவத்தை. சொன்னாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண்ணை அனுப்பினாங்க. யாரு? பெரிய ஆலிம் வீட்டுக்கு, பெரிய கோடி சோதரி, பெரிய பணக்காரருடைய மகள். கை நிறைய காப்பு, தங்க காப்புகள். காதுல அந்த இந்துஸ்தான்ல அந்த காலத்துல இந்துக்களுடைய போல நகை போடுவாங்க. எந்த அளவுக்கு நகை. மகளும் ரொம்ப அழகான பெண், பெரிய குடும்பம். வீட்டுக்கு வந்தா ஹஜ்ரத் மௌலானா காசிம் நானோத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெண்ணை பார்த்தாங்க. பெண்ணுடைய கைகள் எல்லாம் வளையல்களால மறைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய தங்க நகைகள் அப்போதுமதியான. மௌலானா இஸ்லாமிய அடிப்படையில் சலாம் சொன்னாங்க. பேசிக்கொண்டிருக்கையில் சொன்னாங்க, என்னுடைய அருமை மனைவி, அல்லாஹ் தாலா உங்களை எனக்கு மனைவியா தந்திருக்கிறான். ஆனா இந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய ஜிஹாத் நடக்குது துருக்கியில, உஸ்மானியா ஹிலாஃபத். அவங்களுக்கு ஆக தேவை பணமா இருக்குது. அதனால நான் விரும்புறேன், நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களோட இந்த நகையெல்லாம் அந்த ஜிஹாத் செய்யக்கூடியவங்களுக்கு ஹதியா செய்யுங்க. அந்த பெண் தீன்தாரான பெண், பணக்காரர். உடனே எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டாங்க மௌலானா கையில். மௌலானா உடனே அதுக்கு ஏற்பாடு செஞ்சு முஜாஹிதீன்களுக்கு அனுப்பிட்டாங்க.
இப்ப பெண் வீட்டார் வந்தாங்க, ஒரு மாசத்துக்கு பிறகு பெண்ணை கூட்டிட்டு போறதுக்கு வீட்டுக்கு கல்யாணம் வந்து கட்டினோன்னா பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு வந்து விட்டாங்க. இப்ப கூட்டிட்டு போக வந்தாங்க. வந்தா பெண்ணுடைய கையில காதுல மூக்குல எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப மௌலானா அதை பத்தி நினைக்கல, பர்தாவை போட்டாங்க. பெண் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உம்மா வாப்பா உம்மா பெண்கள் பெண் வீட்டுடைய பெண்கள் பார்த்தாங்க, எங்கட பிள்ளையோட கழுத்துல கையில ஒண்ணும் இல்லையே, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்கிறாங்களே. இப்ப ஊர்ல உள்ள மக்கள் வருவாங்களே பெண் பாக்குறதுக்கு, ஒரு மாசத்துக்கு போற வந்திருக்கு பிள்ளைன்னு சொல்லி, எங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் பணக்காரவங்க. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க தெரியாதுன்னு சொல்லி கவலை. உடனே வாப்பாவை வரவழைச்சி கணவனை இப்படி சொல்லவும் அவர் சொன்னார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இன்றைக்கே போய் பஜார்ல என்ன அந்த அளவுக்கு எப்படி நகை போட்டு அனுப்பினாங்களோ அதே அளவுக்கு நகைய வாங்கி கொண்டாந்து பெண்ணை திரும்ப ஜோடிச்சு காதல எல்லாம் அழகான முறையில் அதை விட அதிகமா. இப்ப எல்லாரும் வந்து பார்த்தவங்க சந்தோஷம். பெரிய ஆலிமா இருந்தாலும் பெண்ணை கண்ணியமா வச்சிருக்கிறார். ஏன்னா எங்கட காலத்துல மாதிரிதான் கண்ணியத்தை பாக்குறது நகையை வச்சுதான், தக்குவாவா பர்தாவா போட்டிருந்தா பாக்குறது இல்லை. ஏன்னா அந்த காலத்துல அப்படி இருந்தது. இப்ப ஒரு மாசத்துக்கு பிறகு திரும்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டாந்து விட்டாங்க. இப்ப பார்த்தா பர்தாவில் வந்த பெண் பர்தாவை கழட்டினா திரும்ப அதே அளவுக்கு நகைகள் போடப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் மௌலானா காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவலைப்பட்டாங்க, நான் செய்த பெரிய ஒரு தவறு, என்னுடைய மனைவியிட்ட நான் தெரியாம அவங்களுடைய நகைகள் எல்லாம் ஜிஹாதுக்காக கொடுக்கும்படி அதியா செய்யும்படி சொல்லிட்டேன். அதை சொன்னாங்க, என்னுடைய அருமை மனைவி, இந்த நகையோட தான் நீங்க இருக்கணும், இதுக்கு பிறகு இந்த நகையை பத்தி நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க இங்கிருந்து போக்குல ஒரு நகையும் இல்ல, திரும்ப போட்டு அனுப்பி இருக்கிறாங்க, திரும்ப நான் சொல்லி நீங்க செஞ்சா திரும்ப உங்களோட வாப்பாமார் திரும்ப வேண்டி, அதனால அவங்க உலமாக்களை பத்தி தவறா நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால உங்களோட நகையை நீங்க அப்படியே வச்சிருங்க, வீட்டுக்கு போற நேரம் நீங்க தாராளம் போட்டு. அந்த பெண் தீன்தாரான பெண்ணாக இருந்ததுனால அவங்க சொன்னாங்க, மௌலானா நீங்க என்னுடைய கணவன், அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவங்க, நீங்க எதை சொன்னாலும் நான் செய்ய தயார், இந்த முறை நீங்க சொல்ல வேணா நானே தாரேன்னு எல்லா நகையும் கழட்டி கொடுத்தாங்க. மௌலானா சொன்னாங்க, தேவையில்லை, நீங்க வீட்டுக்கு போனா திரும்ப உங்க தாய் தந்தையருக்கு கஷ்டமாயிரும். ஏன்னா தாய் தந்தையர் தீன்தார் வர்றாங்களே வெளியில இருந்து பெண்கள், அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது, உலமாக்களை திட்டுவாங்க, இப்படி மௌலியை கொடுத்துட்டீங்களா பாருங்க, நகை எல்லாத்தையும் திண்டுட்டானேன்னு சொல்லுவாங்க. நகை போட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டாலே மௌலி ஏசுரா, எவ்வளவு நல்ல நல்ல நகை லேட்டஸ்ட் எல்லாம் இருக்குது, உங்களை மௌலானாக்கு ஒரு லேட்டஸ்ட் தெரியா போலன்னு சொல்லுவாங்க. நகை போட்டு கூட்டிட்டு போயிட்டான், நகை இல்லாம போனா ஏசுவாங்க, ஏசாம இருப்பாங்களா? ஆனா சகோதரர் பெரியார் இவ்வளவு பெரிய, இப்ப என்ன நடக்குது, தீன் வந்தா அந்த வீட்டில இருந்து அல்லாஹ் தஆலா அப்படியான உலமாக்கள் உண்டாக்கும். இப்ப மௌலானா காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மனைவி சொன்னாங்க, மௌலானா இன்றையிலிருந்து நான் உங்கள்கிட்ட அரபியுடைய லோகத் படிக்க விரும்புறேன், படிச்சு நான் ஹதீஸ் படிக்கணும், தீனுடைய ஹித்மத்தை நானும் பெண்களுக்கு மத்தியில் செய்யணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. மௌலானா காசிம் நானூத்வி இந்த லோகத்துல ஆக முக்கியமான அஜ்னாஸ் இந்த கிதாபுகளை படிச்சு கொடுத்தாங்க, ஆரம்ப கிதாப் படிச்சு ஆலிமா ஆகி காரி தய்யூப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க அவங்க கிதாபுல, நான் என்னுடைய மிஷ்காத்தை மௌலானா காசிம் நானூத்வி ஆட்சி கிட்ட படிச்சேன். காரி தய்யூப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய ஆலிம், ஸ்ரீலங்காவில் சொன்னா விளங்காது. எங்கட அது மௌலானா புர்ஹானுதீன் அது இங்க இருக்கிறாங்க, அவங்களோட நிக்காவுக்காக வந்தாங்க, அதுக்கு போற அவங்க வரல. ஏன்னா அவங்கள பத்தி அங்குள்ள ஓதுற உலமாக்களுக்கு தான் தெரியும், அதனால மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா பூரா இந்துஸ்தான் யூரோப்ல காரி தய்யூப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாருல் உலூம் தேவ்பந்துடைய பிரின்சிபலா இருந்தாங்க. பின்னால் அவங்களோட மக்கள் இருக்கிறாங்க, என்ன உலமாக்கள் படிச்சு கொடுக்குறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பெண்ணுடைய தீன் வந்தோன்னு அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் காரி தய்யூப் சாஹிப் ஒரு நாளைக்கு பயான் செஞ்சாங்க சஹரம்பூர் இஜ்திமாவுல, மக்ரிப்ல இருந்து ராவு 11:30 மணி வரையும். என்ன பிஸ்மில்லாவுக்காக வேண்டி பயான், பிஸ்மில்லா முடியல, அவ்வளவு பெரிய அறிவாளி. அந்த சவாப் எல்லாம் யாருக்கு போகும், அந்த பெண்ணுக்கு. ஒரு பெண் ஆலிம், அவங்கள்ட்ட மிஷ்காத் படிச்சவங்க, பெரிய தேவ்பந்துடைய பிரின்சிபல். நான் என்ன சொல்றேன், தீன் வந்தா இதுதான் உலமாக்கள். உலமாக்கள் என்று சொன்னா எங்க நாங்க ஊருக்கு உபதேசம் செய்யறவங்க மட்டுமில்ல, எங்க வீட்டில இருந்தே ஆரம்பம் மதரசா. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இப்ப அப்படியான ஒரு சூழல், எத்தனையோ ஆலிம்கள் அல்ஹம்துலில்லாஹ்